போற போது இருட்டுல திண்ணையில ஜனங்கள்லாம் கிராமங்கள்ல கண்ணு கண்ணீருமா அழுதுகிண்டு படுத்துக்கிண்டே கத்தின்னு இருக்காளாம். எல்லாம் சுவாமி இப்படி இருட்டுல போற போது தேர்ல இருந்து கேட்டுனே போறாளாம். என்ன சொல்றாளாம்? ராஜானம் திக்தசரதம் காமஸ்ய வசமாகதம் ஆனுஷம் சாத்ய கைகேயி பாபானுபந்தினி தீக்ஷ்ணா சம்பின்ன மர்யாதா தீக்ஷ்ண கர்ம நிவர்த்ததே யா புத்திரமீதృశம் ராஜ்ஞா பிரவாசயதி தார்மிகம். சில பேர் ராஜாவை வையிறாளாம், சில பேர் கைகையை வையிறாளாம். ராஜானம் திக்தசரதம், இந்த கழத்துக்கு காமஸ்ய வசமாகதம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு கைக்கு அந்த புறத்துக்கு இந்த கழம் படுத்துக்கு போகாம இருக்கக்கூடாதா? அன்னைக்கு என்னத்துக்கு போச்சுன்னு வையிறாளாம் சில பேர்கள். இன்னும் சில பேர்கள் கைகையை வையிறாளாம். அடிப்பாபி ஆனுஷம் சாத்ய கைகேயி பாபானுபந்தினி, நீ அயோத்தியை கெடுக்க வந்தது போறாளா, உன்னோட ஷீரா வர ஒரு கூனி ஆயிடுச்சுன்னு வந்தேடின்னு வையிறாளா. பாபானுபந்தினி யா புத்திரமீதృశம் ராஜ்ஞா பிரவாசயதி தார்மிகம். ஒரு தார்மிகன ராஜாவா இல்லாம பண்ணிவிட்டியே என்று ஜனங்கள்லாம் கலர்றதாம். ஏதாவாச்சோ மனுஷானாம் கிராம சம்வாசவாசினா, இப்படி கிராமத்துல ஜனங்கள் சொல்லலாம். சுவாமி கேட்டுக்கிட்டே போனாலாம். ஸ்ருண்வன் நதிய ஊராம, காதால கேட்டுக்கிட்டே போனாலாம் சுவாமி ராமன். ஜனங்கள்லாம் கதறது மூலைக்கு மூலை.